அவங்க பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் இப்போ எப்பயும் வந்து எதனாச்சும் பற்றி பேசுவோம். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வ்ளாக் எடுக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம மாகியில் இருக்கோம். மாகியிலேருந்து வந்து கன்னியாகுமரி போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து பைக் ரைடு தான் போகலான்னு பார்த்தோம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுன்றதுனால பைக் ரைடு வந்து எங்களால் பாசிபிள் இல்லாத காரணத்தினால மாகே டு கோழிக்கோடு வந்து நாங்கள் வந்து ட்ரெயினில் போகிறோம். அதுவும் அன்ரிசர்வ்டில் தான் போகிறோம். அதுக்கப்புறம் கோழிக்கோட்லேருந்து ட்ரிவாண்ட்ரம் வந்து பஸ் ஆல்ரெடி கேஎஸ்ஆர்டிசி புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ட்ரிவாண்ட்ரம் டு கன்னியாகுமரி. மெயினான பர்பஸே வந்து கன்னியாகுமரியில் வந்து சன்ரைஸ் ஆகிறது வந்து அழகாக இருக்கும்னாங்க. அதுக்காக தான் மெயினாக நாங்கள் வந்து போகிறோமே, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து. லெட்ஸ் நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. இப்போ வந்து கோழிக்கோடு ட்ரெயினுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி தான் போகலான்னு ட்ரிவாண்ட்ரம். அந்த ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல. இப்போ வாங்க மாகேலேருந்து ஹெச்சி ஆக்சுவலாக வந்து ட்ரெயின் வந்துடுச்சு. கோழிக்கோடு போகிற ட்ரெயின் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. இப்போ நான் வந்து கோழிக்கோடு ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட அன்ரிசர்வ்டில் தான் வந்தோம். கொஞ்சம் ஈஸியாக தான் ரைட்லாம் இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. இப்போ நாங்கள் இங்கேருந்து கேஎஸ்ஆர்டிசி ஆஃபீஸ் போகிறோம். அதாவது இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கான். ஆட்டோ வந்து இங்கே கரெக்டாக க்யூவில் நிற்க வச்சுருக்காங்க. அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு தான் போகிறோம். இப்போ அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் இருக்குது. இப்போ நான் அங்கே போய்ட்டு உங்களை பார்க்குறேன். திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட் எப்படியோ வந்துட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு லாங் ஜேர்னி தான் சொன்னோம். ஆனால் சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. குட் ஜேர்னியாக தான் இருந்தது சொல்ல போனால். ஆனால் 1 hour 40 minutes டிலே தான். ஆல்ரெடி நாங்கள் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். சி ஹோட்டல் ரெசார்ட். கிட்டத்தட்ட சூப்பரான ஒரு வியூ இருக்குது, பீச் வியூ. அதனால் கொஞ்சம் பசங்க திங்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இப்போ வாங்க, ஒரு பீச் இருக்குன்னாங்க, செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக அங்கே குளிச்சுட்டு வந்து தேட்டர்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நியர்லி 6:08 ஆகுது. இப்போ நம்ம அப்படியே வந்து பாண்டியிலேருந்து பாண்டி பே ஆஃப் பெங்கால் இங்கே தான் வந்து எப்பவுமே சன் செட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் டைம் 6:08 ஆகுது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock இருட்டிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நியர்லி 7 o'clock வரைக்கும் ஆகும் இருக்கிறதுக்கு. நீங்கள் பார்த்தா நியர்லி தெரியும். அதுக்கப்புறம் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸில் வந்து வாட்டர் ஃபவுண்டன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம அங்கே போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே அக்வாரியம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் கன்னியாகுமரி போகலாம் பிளான் வச்சுருந்தோம். இங்கேயே நிறைய சுற்றி பார்க்கறது ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கிறதுனால எங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. கன்னியாகுமரி ப்ராஜெக்ட்டை கொஞ்சம் டிலே பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த லைட் ஹவுஸ் முடிச்சுட்டு அக்வாரியம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு ட்ரிவாண்ட்ரத்துலாம் போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அங்கே சன்செட்டை பார்க்கலாம். என்ஜாய் பண்ணுங்கள். அக்வாரியத்தில் பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாம் பிளான் வச்சுருக்கோம். மால் எல்லாத்தையும் கவர் பண்ணலான்னு இருக்கோம் இன்றைக்கி ஃபுல்லாக. ஒரு டாக்ஸி ஆக்சுவலாக ரெண்டு நம்ம மாலுக்கு வந்தாச்சு. ட்ரிவாண்ட்ரம் மாலு. நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கலாம் இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் அப்படின்னு.
ஆக்சுவலாக இப்போ நான் வந்து 4th ஃப்ளோரில் இருக்கேன். இங்கே தான் 4th ஃப்ளோரில் தான் கார் பார்க்கிங் இருக்குது. இப்போ கார் பார்க் பண்ணியாச்சு, டாக்ஸி மூலமாக வந்தோம். இப்போ நம்ம கீழே போகிறோம், வாங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சுற்றி நம்ம டாப் ஃப்ளோர் 4th ஃப்ளோரில் காரை பார்க்கணும். டெம்பிள்ஸ் போயிருந்தோம். 11 டெம்பிள்ஸ் போயிருந்தோம். ஆக்சுவலாக அங்கே வந்து உள்ளே விடலை. 5 o'clock தான் வந்து தரிசனம்ன்றதுனால சும்மா போகக்கூடாதுல்ல, தரிசனத்தை பார்க்கணும். 5 o'clock வரைக்கும் எங்கே ரோம் பண்ணலாம். ஃபுட்டு இப்போ தான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். நிறைய ஹோட்டலில் சாப்பிட்டதில் இது வந்து ஒன்று பெஸ்ட்டு பிரியாணி தான் சொல்லணும். ட்ரிவாண்ட்ரம் பிரியாணி கேரளாவில் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம். அது வந்து நமக்கு பெஸ்ட்டு பிரியாணினா வந்து ட்ரிவாண்ட்ரம் பிரியாணி இருக்கும். இப்போ உள்ளே போனோம்னா வந்து ஆக்சுவலாக வந்து தோத்தி கூட்டு தான் போனோமா. 60 rupees சிங்கிள் தோசி. தரிசனத்துக்கு செப்பரேட் சார்ஜஸ் இருக்குது, 200. இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் எப்படியோ இது வாங்கிட்டேன். இது கதை தெரியாது, அது வேறு விஷயம். இப்போ உள்ளே போயிட்டு ஸ்பெஷல் தரிசனம் கொடுத்துருக்கேன். அங்கே ஃபோனை அலோட் பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியல. ஃபோன் எடுத்துன்னு போகக்கூடாதான் சொல்லிட்டாங்க. இங்கே உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் என்னால் கவர் பண்ண முடியாது. ஆனால் கோயில் அப்படியே டெம்பிள் நான் காட்டுறேன், பார்த்துக்கங்க. அந்த கிட்ட வரைக்கும் எது வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்களோ அது வரைக்கும் நாங்கள் இட்டுட்டு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து அந்த வாட்டர் இருக்குது, வாட்டர்ஸ்லாம் இருக்குது. இதுதான் அந்த தோத்தி. எல்லாத்துக்குமே சார்ஜஸ் இருக்குது. இங்கே உள்ளே எப்படி இருக்குன்ட்டு மீதி நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா?